கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிசாசானவன் தேவனிடத்திலே நம்மை சோதிக்கும்படி அவன் அனுமதி கேட்கிறான். தேவனும் அனுமதி கொடுப்பதில்லை. ஏனென்றால் தேவனுக்கு நன்றாக தெரியும் நாம் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை, இன்னும் குழந்தையாகவே இருக்கிறோம் என்று. தேவன் நம்மை அனுமதி கொடுக்கிறது இல்லை. தன்னுடைய சீசர்களை கூட சோதிப்பதற்காக பிசாசானவன் அனுமதி கேட்கிறான். நானோ சோதிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று அங்கே சீசர்கள் மத்தியிலே சொல்லுகிறார். ஏன்னா இன்னும் நீங்கள் விசுவாசத்திலே பெருகவில்லை என்று சொல்லுகிறார். எங்கள் அக்கா சொல்லுவாங்க, அப்பா என்னை நீங்கள் சோதிச்சிடாதீங்க, நான் ஒரே ஒரு பிள்ளையை வச்சுருக்கேன், நீங்கள் சோதிச்சிங்கன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன், என்னால் முடியாது, நான் யோபு கிடையாது என்று சொல்வார்கள். எல்லா சோதனையும் பிசாசானவன் சோதிக்கிறானா? நிச்சயமாக இல்லை. கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார் என்று வசனம் இருக்கிறது. நாம் நீதிமான்களா? இல்லை. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு நாம் யோபும் அல்ல. அவனவன் தன் பாவத்திலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதுதான் நிறைய பேர் வாழ்க்கையிலே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பாவத்தின் நிமித்தமாக நாம் சிக்குண்டு அதிலே நாம் சோதிக்கப்படுவோம். இது எல்லாம் தேவன் கொடுத்தது, பிசாசு கொடுத்தது என்று நினைக்கக்கூடாது. இது எதனால் வந்தது என்று நாம் யோசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். உண்மையாலுமே நாம் எந்த தவறும் செய்யவில்லை, இது எல்லாம் சோதிக்கிறதுக்கு என்று உங்களுக்கு நன்றாக உள்மனதிலே தெரிந்தால் நீங்கள் ஜெபத்தை மட்டுமே ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரை இந்த சோதனையை வெல்ல எனக்கு பலத்தை தாங்க என்று சொல்ல வேண்டும். அதுக்கு தான் இயேசு சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். விட்டுவிட்டால் சோதனைக்காரன் நம்மளை தொட்டு விடுவான். அதனால் சோர்ந்து போகாமல் எப்பொழுது விழித்திருந்து ஜெபியுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.